குதிக்கிறாங்க. இப்படி குதிக்கிறது தான் அபிஷேகமா? இப்படி விழுறது தான் அபிஷேகமா? இப்படி கை தட்டுறது தான் அபிஷேகம்னா, அவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இதெல்லாம் செய்ய நினைக்கல, ஆனா இதெல்லாம் என்ன மீறி நான் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அதுதான் தேவன் உங்களை முழுவதுமாக ஆண்டு கொண்ட இடம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாம தேவன் உங்களை முழுமையா ஆண்டு கொள்ளுகிற இடம் தான் அந்த அபிஷேகம். ஆமென். இப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா, பாரம், அதை நீக்குமா? ஆமென். இவன் அபிஷேகம் என்னன்னு சொல்ல உங்களுக்கு கிளியர் கட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தேவன் உங்களை முழுமையாய் நிரப்பும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற பாரம் நீக்கி நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதுக்கு ரொம்ப அபிஷேகம் என்ன? தேவன் உங்களை முழுமையாய் நிரப்பி இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் அபிஷேகம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படின்னா என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரெண்டு வார்த்தை கவனிச்சுக்கணும். அபிஷேகம்னா நீங்க நிரம்பி வழியும். எப்படி? பரிசுத்த ஆவியினால் முழுமை பெறணும். அதனாலதான் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிப்பதற்கும், தீர்க்கதரிசனம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொல்வதற்கும் நீங்கள் அதனுடைய வல்லமையை நீங்கள் அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னை முழுமையாய் நிரப்புகிற தேவனுடைய ஆவியின் வல்லமையினால் மட்டுமே உன்மேல் இருக்கிற நுகம் முறிஞ்சு போகுமா? அல்லேலூயா. அப்ப நுகம் இன்னும் முறியலன்னா கொஞ்சம் மட்டும் நிரப்புறாரு, கொஞ்சம் இடம் கேப்பா இருக்கு, கொஞ்சம் இடம் என்னவா இருக்குது, உலகத்துல இருக்கோ இல்ல ஆண்டவர் கொடுக்காம இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய பாத்திரம் வெறுமையாகாமல் அது இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா தேவன் முழுமையா ஆண்டு கொள்ள முடியாதபடி இருக்குது. தேவன் உங்களை முழுமையாய் ஆண்டு கொண்டு நிரப்பும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்ம பார்க்கணும். இவனால தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் மட்டும்தான் உங்க பாரத்தை நீக்கும். அபிஷேகம் யாரு?